அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி கல்வி சூழல் தொடர்ந்து சரிந்து வருவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். இந்தியாவின் 79வது சுதந்திர தினம் வழக்கமான உற்சாகத்தோடு நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய சுதந்திர தின உரையை வழங்கியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் சுதந்திர தின உரையில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக தமிழகத்தினுடைய பல்வேறு நிலைகள் தொடர்பாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதன்படி பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவற்றிலே தமிழகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது உள்ளிட்டவற்றையெல்லாம் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் தொடர்பாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்தின் மீது இருண்ட நிழலை படரச் செய்கின்றது போதைப் பொருள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வன்முறைகளில் முன் எப்போதும் இல்லாத எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாகவும் அதே போன்று கொடிய அச்சுறுத்தல், அதாவது போதைப் பொருள்கள் மூலமாக கொடிய அச்சுறுத்தலை தேவை மற்றும் விநியோகம் என இரண்டு தரப்பிலும் சமாளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருளுக்கான தேவைக்கு எதிராக பெரிய அளவிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும், கண்டிப்பான முறையில் போதைப் பொருள் தடுப்பை அமல்படுத்த வேண்டும் என்று எல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஆனால் போதைப் பொருள் விற்பனையினுடைய பின்னணியிலே தமிழகத்தில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய அதிகாரத்தில் இருப்போரின் ஆசையுடன் சக்தி படைத்தவர்கள் செயல்படுவதால் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது தமிழகத்திலே கடினமாகின்றது என்றும் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையிலே தமிழ்நாட்டையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கல்வி சூழலிலும் தமிழ்நாடு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் ஆளுநர் தன்னுடைய சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.